நாம் முதல்ல செஞ்ச முடிவை சொல்லலாமா, அது ஏன் பண்ணோங்கிறது. இது ஒரு சின்ன கதை. ஆரம்பத்தில் நடிச்சிட்டு இருந்த போது அவர் சொன்ன மாதிரி நான் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரிலாம் சம்பளம் வரும்னு எதிர்பார்க்கல, இவ்வளோ புகழ் கிடைக்கும், இவ்வளோ அப்ளாஸ் கிடைக்கும், இந்த மாதிரி மேடைகளுக்கு வருவோம் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல. இது நிஜம். இங்கே மேடை பணிவுக்காக சொல்லலாம். அன்னைக்கு இருந்த ரஜினிகாந்த் என்ற ஒரு புதுமுகமும் கமல்ஹாசன் என்ற புதுமுகமும் இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்தது, ரெண்டு பேரையும் போட்டு படங்கள் எடுத்தாங்க, வெற்றி பெற ஆரம்பித்தது. அப்புறம் எங்களுக்கு சம்பளம் கேட்கணும்னு ஒரு சின்ன ஆசை வந்தது, இவ்வளோ உழைக்கிறோம். அப்புறம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரித்து தான் கொடுத்தார்கள். ஏதாவது ஒரு வேஷம் சின்ன வேஷமாக இருக்கும், ரெண்டு வேஷமே நல்ல வேஷமாக அமையிறது எப்போவாது ஒரு நேரத்தில் தான் அமையும் அந்த கதை. பிறகு நாங்கள் இருவருமே கூடி இங்கே தான் நினைக்கிறேன் இல்லையா, பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஷூட்டிங் வந்திருந்த பொழுது முடிவு செய்து ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து நடிக்க வேணாம், அதனால் புகழும் சம்பளமும் பாராட்டும் எல்லாமே பிரித்து தான் கொடுக்குறாங்க, தனித்தனியாக ரெண்டு பேருக்குமே திறமை இருக்குது அப்படின்னு சொன்னபோது அவரும் நண்பராக பெருந்தன்மையுடன் அதை ஒத்துக்கொண்டு தயாரிப்பாளர்கள்கிட்டையும் பேசி அப்பொழுது பிரிந்த படத்தில் 2 சில்வர் ஜூபிலிகள் வந்தன. ஒன்று கல்யாணராமன், இன்னொரு 6 இருந்து 60 வரை.